ஓகே. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலி ட்ரேட் பண்ண போற கேண்டில்ஸ் வந்து 3 கேண்டில். நம்ம கால்ல இருந்தெல்லாம் சார்ட் பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு எத்தனை 4 மணி நேரம் கேண்டில் ப்ரோ இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 6 வரும். 6 கேண்டில் இருக்கா ப்ரோ ஒரு நாளைக்கு? ஆமா ப்ரோ. ஒரே நிமிஷம் எனக்கு 3 காட்டுது. ஓகே, இன்னும் ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 6 4 மணி நேரம் கேண்டில் இருக்கா? ஆமா ப்ரோ. இதுல நம்ம ட்ரேட் பண்ண போறது 3-4 hour கேண்டில்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். அது இண்டிசஸா இருந்தாலும் சரி, ஃபோரெக்ஸ் இருந்தாலும் சரி, கமோடிட்டிஸ் இருந்தாலும் சரி. ஃபோரெக்ஸ்க்கு ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் டைம் என்ன? இந்தியன் டைம்ல 3:30. இந்தியன் டைம் தேவையில்ல. UTC -4ல ஃபோரெக்ஸ்க்கு மொதல் 4 hour கேண்டில் எப்போ ஓப்பன் ஆகும்? 5:17. அடுத்த 4 hour கேண்டில் 20 bro. 21. அடுத்து 1 AM, 5 AM, 9 AM. ஓகேவா? இதை சிம்பிளா பார்க்கணும்னா 5 PM 9 PM 1 AM 5 AM 9 AM 1 PM 5 PM. ஓகேவா? 159 159 அவ்வளவுதான் சிம்பிளா. இதுல நம்ம பர்டிகுலரா ட்ரேட் பண்ண போறது 3 4 hour. அவன் யாருன்னா 1 AM 5 AM 9 AM. நம்ம ட்ரேட் பண்ண போறது கண்டினியூஷன் கிடையாது. நம்ம பிடிக்கிறது அன்னைக்கு நாளோட டாப்பா இருக்கும், இல்ல அன்னைக்கு நாளோட பாட்டமா இருக்கும். இந்த நடுவுல போய் விளையாடுற வேலையே நம்ம கிடையாது. புரிஞ்சுதா? முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது புரிஞ்சுச்சா? அப்ப அன்னைக்கு நாளோட லோவோ ஹையோ இந்த 3 டைமுக்குள்ளதான் செட் ஆகும். இதை தாண்டி வேற எங்கேயாவது செட் ஆச்சுன்னா அன்னைக்கு ட்ரேட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நீ எப்ப வேணா ட்ரேட் எடுத்துக்கலாம். உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த 3 டைமுக்குள்ள நடக்கும். அது எப்படி ப்ரோ இந்த 3 டைம் அப்படின்னா, இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே நமக்கு என்ன வேணும்? பயாஸ். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பயாஸை சப்போர்ட் பண்ற எஃப்இஜி. மூணாவது இங்கதான் இந்த 3வது பாயிண்ட் எடுத்துட்டு வரணும். அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகிறான் பத்தியா ஒரு கேண்டில், அவன் இந்த 3 டைமுக்குள்ள ஓப்பன் ஆகிற 4 hour கேண்டிலா தான் இருக்கணும். இத நம்ம எப்படி ப்ரோ பார்க்கணும் அப்படின்னா, 4 hour எஃப்இஜி வரைகிற பத்தியா நீ அத வரைஞ்சிட்டு அதே 4 hour டைம்ல தான் நீ பார்க்கணும் கேண்டில் உள்ள ட்ரேட் ஆகிற டைம். 1 AM கேண்டில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1 AM போயிட்டு நீ போயிட்டு 5 minutesல வச்சுட்டு கரெக்டா 1 AM ட்ரேட் ஆகுது அப்படி பார்க்க கூடாது. யாரும் மைக் நாய்ஸ் மைக் மியூட் பண்ணுங்க. அப்படி பார்க்க கூடாது. அந்த 4 hour எஃப்இஜி வரைஞ்சு வச்சுட்டு அந்த 4 hour டைம் ஃப்ரேம்ல சொருகணும் உள்ள. 4 hour கேண்டில் பிரகாரம் புதுசா ஒரு 4 hour கேண்டில் ஓப்பன் ஆகிறான். அவன் 1 AM ஓப்பன் ஆகி அவன் ட்ரேட் ஆகிறானா, இல்ல 5 AM ஓப்பன் ஆகிற கேண்டில் ட்ரேட் ஆகிறானா, இல்ல 9 AM ஓப்பன் ஆகிற கேண்டில் ட்ரேட் ஆகிறான்றத பார்க்க போறேன். ஓகே, ஒரு ஆக்சுவலா தொட்டுட்டாலே அது கன்சிடர் பண்ணணுமா இல்ல கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வரேன். ஓகே. இந்த 3 டைம் ஃப்ரேம்குள்ள எதர் 1 AM ட்ரேட் ஆகணும், இல்ல 5 AM ட்ரேட் ஆகணும், இல்ல 9 AM ட்ரேட் ஆகணும் எஃப்இஜிக்குள்ள. 4th ஸ்டெப் எஸ்எம்டி அங்கதான் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? இப்ப இது ஒரு விஷுவலா பார்க்கலாமா எக்ஸாம்பிளோட? சரி. ஓகே ப்ரோ. இப்ப இதை விஷுவலா பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யூரோ சார்ட் எடுத்துக்கிறேன். காலையில டெய்லி கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது? இங்க ஓப்பன் ஆகுது. நான் டைரக்டா இங்க வந்துடும். இப்படி இருக்குப்பா. இப்ப சார்ட் இப்படி இருக்கு. இப்ப 4 hour டைம் ஃப்ரேம்க்கு வச்சுக்கிறேன். 4 hour டைம் ஃப்ரேம்ல இது ஒரு எஃப்இஜி ஆக்ட் ஆகுமா ப்ரோ? என்வாகு என்டாக்லாம் எஃப்இஜின்னு சொன்னா அப்ப இது ஒரு எஃப்இஜியா நான் மார்க் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்படி மார்க் பண்ணிப்பேன். இப்ப இங்க எஃப்இஜி இருக்கு. இன்னைக்கு யூரோக்கு நீங்க எல்லாம் பை பயாஸ் வந்தீங்க, நான் செல் பயாஸ் வந்தேன். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இன்னைக்கு யூரோ பயாஸ் செல்லு ஆக்சுவலி லண்டனோட பிளான் செல்லு, அதுக்கப்புறம் பைக் மாறி இருப்பான், ஏன்னா கீழே எஸ்எம்டி இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ இன்னைக்கு நான் வந்து செல் பயாஸ். ஸோ பயாஸ் கிடைச்சிச்சு, பயாஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி எஃபிஜி கிடைச்சிருச்சு, 2 கிடைச்சிருச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன, அது எந்த டைம்ல அந்த 4 ஹவருக்குள்ள ட்ரேட் ஆகும் இந்த எஃபிஜிக்குள்ளது மேட்டர். இப்போ 17 முடிஞ்சிச்சு, 21 முடிஞ்சிச்சு. அடுத்து யார் ஓப்பன் ஆகிறா? 1 AM. 1 AMன்றது வேற என்ன இருக்கு அதுல? அந்த ஒரு 4 ஹவர் கேண்டில்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி வேற என்ன ப்ரோ இருக்கு அதுல? சொல்றீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களான்னு பாக்கணும். அங்க வாங்க ஒண்ணு இருக்கும், அது என்னது? முக்கியமான மேட்டர். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அந்த 1 AMன்ற கேண்டிலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது என்னது? லண்டன் செஷன் ப்ரோ. அவ்வளவுதான், அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லண்டன் எத்தனை மணிக்கு ஓபன் ஆகுறா? லண்டன் எத்தனை மணிக்கு ஓபன் ஆகுறா? 2 AM ப்ரோ. எத்தனை மணிக்கு முடியறா? 5 AM. அந்த 2 to 5ன்றது இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் கூட அடங்கிருமா? அவனை தான் நீ ட்ரேட் பண்ண போற. இப்ப 1 AM ட்ரேட் ஆகுறானான்றத பாக்குறேன். ட்ரேட் ஆயிட்டனா? இப்படிதான் பார்க்க சொன்னேன் உன்னை. 4 ஹவர் லாஜிக் படி 4 ஹவர் டைமுக்குள்ள ட்ரேட் ஆகணும். நீ போயிட்டு 5 மினிட்ல போயிட்டு கரெக்டா 1 AMக்குன்னு ஒரு லைனை போட்டு என்னடா 1 AM ட்ரேட் ஆகும்னு பார்த்தா இங்க பார்த்தா 1 AM இங்க இருக்கு, 1 AM ட்ரேட் ஆகலையா? அப்படி பார்த்தா அப்படி பார்க்க கூடாது. 4 ஹவர் லாஜிக் படி 1 AM ட்ரேட் ஆயிருக்கானான்றது தான் பார்க்கணும். ஸோ 1 AM ட்ரேட் ஆயிட்டான்ப்பா. ஓகே, நம்மளோட ரூல்ஸ்ல 3 கிடைச்சிச்சு. ஃபைனல் ரூல் SMT வச்சானா கீழே வரல. எது கூட ப்ரோ? DXY. ரைட் ப்ரோ. சோ SMT இருக்கா? இருக்கு ப்ரோ. இங்க இது ஒரு SMT மட்டும் கிடையாது, இங்க 2 SMT இருக்கு. அதுக்கு பேரு தான் ஹையர் டைம் ஃப்ரேம் SMT, லோவர் டைம் ஃப்ரேம் SMT. இப்ப 15 மினிட்ல வச்சா 1 ஹவர்ல வச்சா இது ரெண்டும் ஸ்விங்கா ப்ரோ? ஹையர் டைம் ஃப்ரேம் SMT மாறிடுமா? இப்ப மறுபடியும் 5 மினிட்டுக்கு வருவேன். இப்ப இங்க லோ டைம் ஃப்ரேம் SMT இருக்கும். எது கூடனா GBP கூட. ஏன்னா இந்த ஹைய யூரோவும் தூக்கல, DXYயும் அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் லோ தூக்கல. ஆனா அப்ப என்ன பண்ணிருப்பான்? GBP தூக்கிருப்பான். கரெக்டா? தூக்கிருக்கானா? அப்ப இங்க 2 SMT பிளேல இருக்கு அடி ஷார்ட். இப்ப இதுக்கு டார்கெட் எதை வைப்போம்? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலா? கரெக்டா ப்ரோ? 4 ஹவர் இன்டர்னல் டு 4 ஹவர் எக்ஸ்டர்னல். கரெக்டா? இங்கதான் அந்த SMTயோட பவர் வரும். எவ்வளவு கிட்ட வந்துட்டு லோ விட்டு போறான் தெரியுதா? ஏன் விட்டு போறான்? DXY தூக்கிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஹை தூக்கப்பட்டது, லோ தூக்கப்பட்டது. உன் ட்ரேட இங்கேயே க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேர அந்த லோவை மறுபடியும் தொட்டுக்கவே மாட்டான். அவ்வளவுதான். அதனாலதான் என்ட்ரிக்கும் SMT வேணும், எக்ஸிட்டுக்கும் SMT வேணும். புரியுதா? எனக்கு டவுட் ப்ரோ. அந்த DXY வந்து ஏற்கனவே ஹைய தொட்டுட்டானா ப்ரோ? அது அந்த ஹைய DXY வாங்கல. அந்த DX வந்து ஏற்கனவே ஹையர் ஒரு 3 கேண்டலுக்கு அப்புறம் தான் ஹைய தொட்டிருக்கானே ப்ரோ. அது முன்னாடியே தொட்டிருக்கானே ப்ரோ. இந்த இடத்துல எப்படி ப்ரோ அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு புரியல ப்ரோ எனக்கு. இப்ப இந்த இடத்துல க்ளோஸ் பண்றோம்னா டைம் 4:45 யூரோவோட 4:45 கேண்டில் எங்க இருக்கு? இங்க இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்கேயே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், யாருமே எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நீ ட்ரேட் இங்கேயே எடுத்துருவ. இந்த 15 மினிட் இங்க எடுத்துட்டா கூட உனக்கு தேவையான 2 hour கிடைச்சிருச்சு. மோர் தென் எனஃப். 2 hour வந்துச்சு உனக்கு தேவையான. நீ ஹோல்டு பண்றதும் ஹோல்ட் பண்ணாததும் உன் கையில தான் இருக்கு. ஏன் நான் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தேன்னா, DXYக்கு டார்கெட் மேல கிளீனா இருக்கு ஈக்குவலை. அவன் இங்க இந்த ஐயோட நிறுத்த மாட்டான், அவன் இங்க போய்கிட்டு இருக்கான் இந்த ஈக்குவலைக்கு. அதனாலதான் நான் அதே எக்ஸாம்பிளா காமிச்சேன். ஏன்னா யூரோ அந்த லோ போக மாட்டான், ஈக்குவல் லோக்கு போல பேர். யூரோட டார்கெட் இங்க இருக்கே ஈக்குவல் லோ, அவன் அங்க போவே இல்லையே. அப்ப இது என்னவா மாறிடும்? படா சைஸ் SMT மாறிடும்.
உங்களுக்கு அங்க டார்கெட் இருக்கு, டிஎக்ஸ்ஐ புஷ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு, அதனாலதான் டிஎக்ஸ்ஐ அங்க போச்சு. கரெக்டா பாரு அந்த ஐயாச்சுன்னு மொத்தமா கவுத்துட்டான் பாரு மார்க்கெட்டு. அதனாலதான் நான் அந்த ஐஏ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மத்தபடி நீங்க எல்லா தடவையும் எனக்கு எப்படி க்ளோஸ் பண்றதுன்னா, நீங்க அதுதான் சொல்ல வரேன், உனக்கு டார்கெட் இல்லைன்னா நீ தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் எஸ்எம்டி அந்த பவர்ஃபுல். அந்த இடத்துக்கு அந்த அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் டார்கெட்ஸ் நீ எல்லா பேர்லயும் அலர்ட் போட்டு வச்சிடணும். எந்த பேர் முதல்ல தூக்குறானோ அவள் தான் க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேடர். பட் ஆனா அது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், என் பேருக்கு உண்மையாலே பொட்டன்ஷியல் இருக்கா அவ்வளவு தூரம் போறதுக்கு, ஏன் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணுமா வேணாமான்றது நீயா சொந்தமா டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவ பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம். புரியுதா சொல்றது? எல்லா தடவையும் நீ அப்படி க்ளோஸ் பண்ண மாட்டேன். உனக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், சார்ட்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கே தெரிஞ்சிடும் இங்க இவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்ப இந்த லோ பார்த்தனா, இப்ப இவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், இந்த கேண்டில் தானே சொல்றான் 445 லோ, இவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், இங்க இருந்து இந்த லோ தூக்கத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கா? இருக்கு, அப்ப தூக்கட்டும், தூக்கி முடிச்சவங்க க்ளோஸ் பண்ணி. அப்படி இல்ல ப்ரோ எனக்கு அது தெரியல ப்ரோ லைட்டா பயமா இருக்கு ப்ரோனா ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்டாண்டர்டா 2 hours செட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் சார்ட் அவுட். உனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே கரெக்டா டிஎக்ஸ்ல அந்த ஐ அடிப்பா, இவன் இந்த லோ வருவோம், கரெக்டா 2 hours முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு மேலே நீ சார்ட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆஸ் ஐ செட் அது ஃபுல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் வரும். இப்போதைக்கு இப்படியே பழகிக்கோங்க, ஒரு பேர் தூக்கிட்டானா இன்னொரு பேர்ல ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம். அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரி பார்ஷியல் எடுத்துட்டு ட்ரேட பிரேக் போட்டு சைலண்ட் அவுட்ருங்க. அதுக்கு மேல உனக்கும் அந்த ட்ரேடுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா இப்ப நம்ம பார்த்ததுல? இதுக்கப்புறம் இப்படிதான் நீங்க ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த டைம்ல ட்ரேட் ஆகிறான்றதை பார்க்க போறேன். இப்போ 1 AM ட்ரேட் ஆனா அது லண்டனோட லண்டன் ஹை ஆஃப் தி டே, லோ ஆஃப் தி டே. 5 AM ட்ரேட் ஆனா அது லண்டனோட லஞ்ச். 9 AM ட்ரேட் ஆனா அது நியூயார்க். புரியுதா? இப்ப அந்த கில் சோனோட உள்ள தூக்கி வந்து போகும்போது இந்த 5 AM 9 AM இந்த 2 4 hour கேண்டில் மட்டும் நியூயார்க் லண்டன் க்ளோஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருவானுங்க. ஏன்னா நியூயார்க் எப்ப ஸ்டார்ட் ஆகுது 7 to 10. அந்த 7 to 9ன்றவங்க வந்து இந்த 5 AM கேண்டிலுக்குள்ளேயே வந்துருவான். அடுத்த லண்டன் க்ளோஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிறான் 10 to 12, அவன் இந்த 9 AM வந்துருவான். ஸோ அப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ நீங்க அதை எதுவும் மைண்ட்ல எடுத்துக்க வேணாம். 1 AM கேண்டில் லண்டனோடது, 5 AM கேண்டில் லண்டன் லஞ்சோடது, 9 AM கேண்டில் நியூயார்க்கோடது. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுக்கோங்க. புரியுதா? யாருக்கான டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல?